நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடன் பேசுகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வார்த்தை. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இன்றைக்கு ஆண்டவர் சுகம் அளிக்கிறவராய், உங்களை தொட்டு அற்புதம் செய்கிறவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவன் கடந்து வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரம் இந்த குஷ்டரோகங்கிறது அந்த காலத்துல ஒரு சாபமான ஒரு வியாதி. பாருங்க, இந்த சாபமான வியாதி வந்துட்டா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. யாரும் இவங்களை பார்க்க கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க கையால அவங்க சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் தடை போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாபம் நிறைந்த வியாதியாக இந்த குஷ்டரோகம் காணப்பட்டது. ஆகையால் இவர்கள் என்ன செய்வார் என்றால், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாரும் பார்க்க கூடாதபடிக்கு அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்தவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். சந்தித்த உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் நிறைய சுகமாக்கியிருக்கீங்க, ஆனாலும் என் வியாதியை பார்த்தீங்கன்னா யாரும் விரும்பாத ஒரு வியாதி. வியாதினால நம்ம விரும்ப மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாபமான வியாதி. வியாதியிலையும் சாபமான வியாதியை பார்க்கும்பொழுது மற்றவங்க முகம் சுளிக்கும். பாருங்க, சாதாரண வியாதி வந்துட்டுனா கூட நம்மளை ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, பரவாயில்ல, இது சாதாரணமானதுதான். ஆனா சில சாபமான வியாதி, இது சாபம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு வந்திருக்குது, உங்களால சுத்தமாக்க முடியுமா, சுகமாக்க முடியுமா என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, யாருமே தொடக்கூட முடியாத ஒரு மனுஷன், நாற்றம் பிடிச்ச மனுஷன், ஊர்ல எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க, அந்த மனுஷனை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் தெரியுமா? தொட்டு, உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்களோ பயப்படாதீங்க, உங்களை வேண்டான்னு சொல்லி உங்களை தீட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீட்டுங்கிற மனுஷனை தான் தொடுறார். இயேசு கிறிஸ்து உங்களை தொடணும்னு நீங்க விரும்புறீங்களா? அவருடைய அன்பு, அவருடைய தொடுதல், அவருடைய அரவணைப்பு வேணும்னு விரும்புறீங்களா? என்னைக்கு உலக மனுஷன் உங்களை ஒதுக்குறானோ, வெறுக்கிறானோ, அவன் உங்களை ரிஜெக்ட் பண்றானோ, அன்னைக்கு உங்களுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். மகனே வா என்னிடத்துல, மகளே வா என்னிடத்துல, நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் கட்டி அணைத்து மார்போடு வைத்துக் கொள்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்துல யாரிடத்திலும் காணப்படாத ஒரு அன்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தொட முடியாதவன், தொடக்கூடாதவன், பேசக்கூடாதவன், போய் முன்பாக நிற்கக்கூடிய கூட முடியாதவனுக்கு இயேசு கிறிஸ்து எல்லா சடங்காச்சாரங்களையும் உடைத்து அவன் விரும்பினது போலவே அவனை தொட்டு இயேசு கிறிஸ்து சுத்தமாக்குகிறார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சுத்தமாக்குவார். எவைகள் உங்களுக்கு சாபமாக இருக்கிறது, எவைகள் உங்களை பிடித்திருக்கிறது, எவைகள் மனிதராலே குணமாக்க முடியாமல் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், சாபம் உங்க வீட்டை பிடிச்சிருக்குதா, சாபம் உங்க சரீரத்தை பிடிச்சிருக்குதா, சாபம் உங்க ஆசீர்வாதத்தை பிடிச்சிருக்குதா, சாபம் உங்க பிள்ளைகளை பிடிச்சிருக்குதா, சாபம் உங்க தொழிலை பிடிச்சிருக்குதா, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். யாரும் எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க, என் கையால ஒரு காப்பி கூட குடிக்க மாட்டாங்க, என் கையால சாப்பிட மாட்டாங்க, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னு, உங்களை அப்படி வெறுப்பு உள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? எல்லாராலும் வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நீங்க இருக்கீங்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உண்டு உனக்கு, நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை ஒருபோதும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை தொடுகிறார். உங்களை தொட்டு, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரியவைகளாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தொடும் பொழுது அங்கே அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நடத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு தொட்டு உங்களை சுகமாக்குவார். உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். மனுஷர்கள் எல்லாவற்றிலும் உங்களை நோன்னு சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் எஸ்ன்னு சொல்றார். நீ எனக்கு வேணும்,
நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ பாக்கியசாலி. யார் சொன்னது நீ தரித்திரம் பிடித்தவன் என்று? யார் சொன்னது நீ மதியற்றவன் என்று? யார் சொன்னது உன்னை பைத்தியம் என்று? யார் சொன்னது நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று? யார் சொன்னது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று? யார் சொன்னது உன்னால் வாழ முடியாது என்று? யார் சொன்னது உன்னால் படிக்க முடியாது என்று? யார் சொன்னது உன் கடன்களை அடைக்க முடியாது என்று? யார் சொன்னது உன்னால் வீட்டை கட்ட முடியாது என்று? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்குகிறார், ஒரு அற்புதம் செய்கிறார். எல்லாருடைய கண்களும் பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இன்னைக்கு இயேசு உங்களை தொட்டு ஒரு இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்கள் குடும்பத்திலே செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. God bless you.